Welcome to the lecture series of Fourier transform. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Parseval's identity பார்க்க போறோம். So first statement பார்க்கலாம். Let f of s be the Fourier transform of f of x, then integral minus infinity to plus infinity modulus of f of x the whole square dx equal to integral minus infinity to plus infinity modulus of f of s the whole square ds. இதான் Parseval's identity ஸ்டேட்மெண்ட். இப்போ கொஸ்டின் வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் Parseval's identityனா நம்ம இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். எதை ரிசல்ட்டை வச்சு ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா கன்வல்யூஷன் ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ வில் டேக் த கன்வல்யூஷன் ரிசல்ட் Fourier transform of f star of g equal to f of s into g of s. இதான் கன்வல்யூஷன் ஆஃப் Fourier transform. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இதை பார்த்துருக்கோம். இப்போ இதில் என்ன செய்ய போகிறோன்னா நான் ரெண்டு பக்கமும் f inverse எடுக்க போகிறேன். ஸோ f inverse எடுக்கலாம். டேக் f inverse on both sides. ரெண்டு சைடும் f inverse எடுக்கிறோம். இப்போ இதை வந்து ரைட்டிங் கன்வீனியன்ஸ்க்காக நம்ம எப்படி எழுதலாம்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத முதல்ல எடுத்துடலாம். f inverse of f of s into g of s equal to f inverse of f star of g. இப்போ f inverse of f star of g ன்னு இருக்கிறது என்ன ஆகும், f inverse fம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு f star of g ன்னு கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு f inverse f போயிட்டுனா f of f star g. ஓகேவா? இப்போது இந்த f inverse அப்படின்றதுக்கு நம்ம இன்வர்ஸோட டெஃபினேஷன் அப்ளை பண்ணலாம். இன்வர்ஸோட டெஃபினேஷன் என்ன? இன்வர்ஸ் ஃபோரியரோட டெஃபினேஷன் 1/√2 pi இன்டெக்ரல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன். இங்கே நமக்கு f of s into g of s இருக்குது. ஸோ f of s into g of s e power minus isx into ds. அதுதான் ஃபோரியர் இன்வர்ஸோட டெஃபினேஷன். உள்ள ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இங்கே வந்து f of s g of sன்னு இருக்குது. ஸோ f of s into g of s e power minus isx ds which is equal to f star of g. f star of gன்றது கன்வல்யூஷன். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கன்வல்யூஷனோட டெஃபினேஷன் அப்ளை பண்ணுறோம். கன்வல்யூஷன் f star of g ஓட ரிசல்ட் என்ன, 1/√2 pi இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of t g of x minus t into dt. இதுதான் கன்வல்யூஷனோட டெஃபினேஷன். இப்போது இந்த ஈக்குவேஷனோட ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம 1/√2 pi 1/√2 pi கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். புட் x equal to 0. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் x equal to 0 போட்டிங்கன்னா அந்த e power 0 வந்து 1ன்னு ஆகிடும் நமக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் g of 0 minus tன்னு வரும். ஸோ which implies integral minus infinity to plus infinity f of s into g of s ds. e power 0 வேல்யூ நமக்கு 1ன்னு ஆகிடும். ஸோ f of s g of s dsன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ into ds equal to right hand side integral minus into plus infinity f of t xக்கு 0 போடுறோம். அப்போ அது என்ன ஆகும், g of minus t into dtன்னு கிடைக்கும். இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், சில சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன், let g of minus t equal to f of t பார்னு எடுக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க g of minus t என்னன்னு எடுக்கிறோம், f of t the whole bar எடுத்துகிட்டு இப்போது அந்த g of minus t தான் நான் f of t பார்னு எடுத்தேன். அப்போது g of t என்னன்னு எழுதலாம், g of t equal to f of minus t bar. ஓகேவா? இப்போ g of minus tயும் g of tயும் நான் ஈக்குவேஷன் 2 and 3ன்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஈக்குவேஷன் 2னும் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஈக்குவேஷன் எடுத்துகிட்ட பிறகு இந்த g of tன்னு இருக்கிறது அந்த தேர்ட் ஈக்குவேஷன் அதனோட ரெண்டு சக்கமும் நம்ம என்ன செய்ய போகிறோம், Fourier transform எடுக்க போகிறோம். ஸோ டேக்கிங் Fourier transform ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3க்கு ரெண்டு பக்கமும் என்ன செய்ய போகிறோம், Fourier transform எடுக்க போகிறோம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், கேபிட்டல் F of g of t equal to ரைட் ஹேண்ட் சைடும் கேபிட்டல் F of ஸ்மால் f of minus t whole bar. இதான் வந்து ரெண்டு பக்கமும் Fourier transform. நமக்கு நல்லா தெரியும் எந்த ஃபங்க்ஷனுக்கு Fourier transform எடுத்தாலும் ரிசல்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் s. ஸோ இங்கே நான் g of t ஜின்ற ஃபங்க்ஷன் எடுத்ததால் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், g of sன்னு இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு g of s ஈக்குவல் டு இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் அந்த tன்ற வேரியபிளுக்கு பதில் நான் xன்னு மாற்றுறேன், f of minus x the whole bar. சரிங்களா? இப்போ ஒரு ரிசல்ட் இருக்குது Fourier transformோட ப்ராப்பர்ட்டி. Fourier transform of f of minus x the whole bar equal to f of s the whole bar. இதான் அந்த ப்ராப்பர்ட்டி.
சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபோரியருக்கு வந்து ஒரு 10 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் த ஹோல் பார் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் தி ஹோல் பார். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் த ஹோல் பார்க்கு பதில் நம்ம என்னென்னு எழுதலாம்? கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் தி ஹோல் பார். இது ஈக்குவேஷன் 4. இது எதை யூஸ் பண்ணி எழுதணும்? பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா? இப்போ நம்ம ஜி ஆஃப் எஸ், கேபிட்டல் ஜி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் பார், இதை வந்து ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை வந்து ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துகிட்டு இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவேஷன் 4ம், ஈக்குவேஷன் 2 வந்து ஜி ஆஃப் மைனஸ் டி, ஈக்குவேஷன் 4 வந்து கேபிட்டல் ஜி ஆஃப் எஸ், இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன்ஸ் 2 and 4 in equation 1. ஈக்குவேஷன் 1ல் போய்ட்டு ஜி ஆஃப் எஸ் இருக்க இடத்துல எஃப் ஆஃப் எஸ் பார்னும், ஜி ஆஃப் மைனஸ் டின்னு இருக்க இடத்துல எஃப் ஆஃப் டி த ஹோல் பார் அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ அதனால தான் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஜி ஆஃப் எஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 2 and 4 in 1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எஸ் பார் வந்துடும், இங்கே எஃப் ஆஃப் டி பார்னு வந்துடும். நமக்கு நல்லா தெரியும் எஃப் ஆஃப் எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் தி ஹோல் ஸ்கொயர். அந்த ரிசல்ட்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் த ஹோல் ஸ்கொயர் டிஎஸ் ஈக்குவல் டு integral minus into plus infinity modulus of f of x the whole square into dx. டேக் பதில் வேரியபிள் எக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். இதுதான் வந்து பர்சனல்ஸ் ஐடென்டிட்டியோட ப்ரூஃபு. சம்டைம்ஸ் இந்த பர்சனல்ஸ் ஐடென்டிட்டி எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பிளான்ச்சுரல்ஸ் தியரம் ஆர் ரிலேக்ஸ் தியரம் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து பர்சனல்ஸ் ஐடென்டிட்டியோட இன்னொரு நேம். பர்சனல்ஸ் ஐடென்டிட்டி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளான்ச்சுரல்ஸ் தியரம் ஆர் ரேக்லீஸ் தியரம் சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது பர்சனல்ஸ் ஐடென்டிட்டி ஃபார் ஃபோரியர் சைன் அண்ட் கொசைனுக்கும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ சில கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி பிளான்ச்சுரல்ஸ் தியரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் பர்சனல்ஸ் ஐடென்டிட்டி தான். அடுத்தது பர்சனல்ஸ் ஐடென்டிட்டி ஃபார் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இன்டெக்ரல் 0 to infinity modulus of f of x the whole square dx equal to integral 0 to infinity modulus of f of s the whole square ds. fs of s என்றது ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அ ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்மோட பர்சனல்ஸ் ஐடென்டிட்டி என்னென்னா இன்டெக்ரல் 0 to infinity modulus of f of x the whole square dx equal to integral 0 to infinity modulus of f of s the whole square ds. இங்கே fc of s என்றது ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன். அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ். எஃப்எஸ்ன்றதும் எஃப்சின்றதும் சைன் அண்ட் கொசைனை டினோட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே 2 மார்க் கொஸ்டினில்